பொதுவாக விளையாட்டுல அரசியல் இருக்கக்கூடாது, அரசியல வந்து விளையாட்டா பார்க்கக்கூடாது. No அரசியல். Thank you. 40th யூத் நேஷனல்ஸ் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறுகிய கால முன்முயற்சியில வந்து இந்த நேஷனல்ஸ் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் 28 அணிகள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 900 பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோச்சஸ் அண்ட் ரெஃப்ரீஸோட சேர்த்து 1100 பேருக்கு மேல கொண்ட அணிகள் வந்து இங்க வந்து பங்கெடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி முதல்வர் அவர்கள் திரு மதிப்பிற்குரிய ரங்கசாமி அவர்கள் இதை வந்து துவங்கி வச்சாரு. மதிப்பிற்குரிய எம்எல்ஏ நேரு அவர்கள் வந்து துவங்கி வச்சாங்க. ஸோ இந்த நேஷனல்ஸ்ல வின் பண்ண பிறகு இங்கிருந்து செலக்ட் பண்ணக்கூடிய இந்தியன் டீம் வந்து சாபா டோர்னமெண்ட்ல மால்தீவ்ஸ்ல வந்து விளையாட போறாங்க. ஸோ அதனால வந்து ஸ்ரீலங்காவில் வந்து விளையாட போறாங்க. ஸோ அதற்கான முன்முயற்சியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பங்கெடுக்கக்கூடிய எல்லா விளையாட்டு வீரர்கள் வந்து மேட்ச் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பயும் வந்து மேட்ச் வந்து கொண்டு போய் அடுத்த 6 நாள் முழுவதும் மேட்ச் நடந்துட்டு இருக்கும். பல்வேறு மாநிலங்களில் அதுதான் வந்து முதல்வர்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருந்தேன். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டம். முக்கியமாக வந்து மீனவர்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த கடலோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து பயிற்சிகளை நோக்கி நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இங்கேருந்து நிறைய நேஷனல் கேம்ஸ் மெடல்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான அகாடமிஸை வந்து உருவாக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து அவருக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே ஒரு விளையாட்டு வீரர் தான். காலையில் ஈவினிங் வந்து டென்னிஸ் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர் அவர். கண்டிப்பாக பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய உதவிகள் என்ன இருந்தாலும் செய்ய தயாராக இருக்கும். அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் கூடயும் செக்ரட்டரி கூடயும் பேசிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு அகாடமிஸை வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான முன்முயற்சிகளை உருவாக்கணும். இல்லை அகாடமிஸை வந்து உருவாக்கணும். அகாடமிஸுங்கிறது இங்கேயே இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஹவுஸில் எங்கே இருக்கும். இதே கொஞ்சம் ஃபாரின் கோச்சஸையும் கொஞ்சம் இந்தியன் ஸ்ட்ராங் கோச்சஸையும் சீனியர் கோச்சஸும் அப்பாயின்மெண்ட் பண்ணி கண்டினியூவாக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் அகாடமிஸை வந்து உருவாக்கணும். அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும். கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். பொதுவாக விளையாட்டுல அரசியல் இருக்கக்கூடாது, அரசியலை வந்து விளையாட்டா பார்க்கக்கூடாது. நன்றி. புதுச்சேரி காமராஜர் மற்ற மாநிலத்துக்கு புதுச்சேரிக்கு என்ன வித்தியாசமா? இல்லை நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப எளிமையா இருக்கிறாரு. விளையாட்டை வந்து பொதுவாகவே விளையாட்டு வீரர்கள் வந்து அரசியலில் வந்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பராக் ஒபாமா வந்து ஒரு கூடைப்பந்து வீரர். அவர் வந்து என்னதான் வந்து ஒரு பெரிய ஒரு நாட்டோடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் மார்னிங் வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய விளையாட்டை வந்து விளையாடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு எளிமையாகவும் ஒரு நிர்வாகத்தில் வந்து ஒரு எளிமையாகவும் ஒரு ஈஸியாக ரீச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் வந்து நான் வந்து சிறு வயதுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவர் முன்னாடி நின்று சேம் ஸ்டேஜில் வந்து அவரை பற்றி ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக நான் பார்க்குறேன். நோ அரசியல். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.